ஹாய், நான் உங்க புனிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நிஜத்துல வாழு அப்படின்னா நிறைய பேருக்கு கோபம் வருதுங்க. அப்போ நான் என்ன பொய்யான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கேனா? என் உடம்புல உயிர் இருக்கு, நான் நிஜமாவே வாழ்ந்துகிட்டு இருக்கேனே, இப்படி எல்லாம் சொல்லலாம். ஆனா உண்மையிலே நம்மள நிறைய பேரு நிஜமான வாழ்க்கைய வாழாம பழைய நிகழ்வுகளோட நம்பிக்கையில தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பழைய நிகழ்வுகளோட நம்பிக்கையா? அப்படின்னா என்ன? அப்போ நாம எப்படிதான் வாழ்றது அப்படின்னு பல கேள்விகளுக்கு பதில் இந்த வீடியோவில் இருக்குங்க. வீடியோவை முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த நம்பிக்கைய 2 பகுதியா பார்க்கலாம். ஒண்ணு குழந்தை பருவம், இன்னொன்னு வளர்ந்த பருவம். குழந்தை பருவமா? குழந்தை பருவத்துல என்னமா அப்படி நமக்குள்ள நம்பிக்கை வரப்பொழுது அப்படின்னு கேக்குறீங்களா? கண்டிப்பாங்க. குழந்தை பருவத்துல என்ன மனசுல விதைக்கப்படுதோ, அதாவது எந்த மாதிரியான உணர்ச்சிகள் அந்த குழந்தைக்கு எழும்புதோ அதே உணர்ச்சிகள் தாங்க வளர்ந்ததுக்கு அப்புறமாவும் வரும். இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா பிறக்கும் பொழுது பயத்தோட பிறக்கிறது இல்லைங்க. அப்புறம் ஏன் குழந்தை அழறதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தை இப்ப புதுசா ஒரு உலகத்தை பாக்குது, அந்த ஒரு பயம் இருக்கும். சத்தங்களை கேட்டு ஒரு பயம் இருக்கும். இது மட்டும்தான். ஆனா உள்ளார்ந்த ஒரு பயம், ஒரு உணர்ச்சி வசப்பட்ட பயம் இருக்காது. அப்போ இந்த உணர்ச்சி வசப்பட்ட பயம் எப்போ வளரும் அப்படின்னா, ஒரு நாள் குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய புது புது அனுபவங்கள் மேல அந்த குழந்தை நம்பிக்கை வைக்குது. அது மேல ஒரு உணர்ச்சி கிரியேட் ஆகுது. ஸோ இந்த உணர்ச்சி தான் உண்மை அப்படின்ட்டு அந்த குழந்தை நினைக்குது. இப்போ ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் எழுத போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவங்களுக்கு செஸ் விளையாட இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்போ ஒரு அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ செஸ் விளையாடுற, ஓகே, நல்லா தான் விளையாடுற, நீ எக்ஸாமையும் அதே சமயம் நல்லா படிச்சுடு, உனக்கு நான் இந்த செஸ்க்கு என்ன தேவையோ நான் அதை உனக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு மோட்டிவா பேசும் பொழுது அப்பா அம்மா மேல ஒரு நல்ல அபிப்பிராயமும் கிரியேட் ஆகும். அதே வேளையில அந்த குழந்தை செஸ்லயும் சரி எக்ஸாம்லயும் சரி நல்லாவே மார்க் எடுப்பாங்க. ஆனா அதே அப்பா அம்மா ரொம்ப திட்டுறாங்க. நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு உனக்கு என்ன செஸ், இது ரொம்ப அவசியமா, இதுதான் உனக்கு சோறு போட போதா, அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறோம், உனக்கு தெரியலையா அப்படின்னு ரொம்ப கோவத்தோட பேசும் பொழுது அந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குழந்தைக்குள்ள போகுது. ஓகேங்களா? ஸோ இதில் எது சரி எது தப்புன்னு நான் சொல்ல வரல. இப்படி உணர்ச்சிகள் பரிமாறப்படுது. அந்த உணர்ச்சிகளை குழந்தை நம்புது. ஸோ இதுவே கடைசி வரைக்கும் குழந்தைக்கு பின்தொடரும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இவங்க தான் தாத்தா பாட்டின்னு குழந்தைகிட்ட நம்ம முத சொல்லி கொடுக்கும் பொழுது கடைசி வரைக்குமே அந்த குழந்தை இதுதான் தாத்தா பாட்டி நம்புறாங்கல்ல. உன் பேரு புனிதா அப்படின்னு குழந்தையில சொல்லி கொடுக்கும் பொழுது கடைசி வரைக்கும் என் பேரு புனிதான்னு நம்புறாங்கல்ல. அதே தாங்க, இப்படி குழந்தை பருவத்துல அந்த குழந்தைக்கு விளைவிக்கக்கூடிய அந்த உணர்ச்சி கடைசி வரைக்குமே தொடரும். இதுதான் உண்மை அப்படின்னு அந்த குழந்தை என்ன பண்ணுது, நம்பும். அப்போ யாராச்சும் நம்ம கிட்ட கோபமா பேசுனாங்கன்னா நம்ம அழணும் அப்படின்னு குழந்தைக்கு தோணும். இதுதான் கடைசி வரைக்குமே நடக்கும். சரிங்களா? அடுத்து வளர்ந்த பருவம். வளர்ந்த பருவத்துல நமக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த தோல்வி பயம் இருக்கு இல்லையா, நம்ம என்ன நினைப்போம்னா அதை நம்பிடுவோம். அப்போ இந்த தோல்வி பயம் அப்படிங்கிறது ஒரு தடவையும் நம்ம தோக்கும் போதெல்லாம் வரும். இந்த வலி நமக்கு ஒரு தடவையும் வரும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு நம்பிக்கையை விதைச்சுப்போம். ஓகேங்களா? இந்த நம்பிக்கை என்ன பண்ணோம்னா அடுத்த தடவை நம்மள முயற்சிக்கவே விடாது. முயற்சியே பண்ண மாட்டோம். போன தடவை தோத்து போனப்போ நம்ம அழுதோம், புலம்பணும், நம்மள அசிங்கமா பேசினாங்க, அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கு. இன்னொரு தடவை நம்ம முயற்சி பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்துப்போம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 2 பருவத்திலையுமே இந்த உணர்ச்சிகள் நமக்குள்ளார எழுதப்பட்டிருக்கு. இதை நம்ம நம்பிட்டோம். இந்த நம்பிக்கையில இருந்து நம்ம எப்படி வெளியே நிஜ வாழ்க்கையில வாழ்றது? இது எல்லாமே கடந்த காலங்களோட நம்பிக்கை தான். ஆனா இந்த நம்பிக்கை பொய்யான நம்பிக்கை. இதையே நம்ம நிஜோன்னு நம்பிக்கிட்டு நிகழ்காலத்துல வாழாம இருக்கும். ஆனா நிகழ்காலத்திலயும் நம்ம தோத்தா கண்டிப்பா ஒருத்தர் அவமானப்படுத்துவாங்க அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது. அதாவது என்னன்னா, இதுதான் நடக்கும் அப்படின்ட்டு நமக்கு தெரியாது இல்ல. ஏன்னா இங்க எப்பவுமே நமக்காக நம்மளை எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நாம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்லை. ஒருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் லைஃப் இருக்கு. ஓகேங்களா? அப்ப நாமளே நம்மள இதுதான் நடக்கும்னு நம்புறது எவ்வளவு பெரிய தப்பு. இந்த நம்பிக்கையை மாத்தணும்னா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒண்ணு என்னன்னா, இந்த கடந்த கால பதிவுகள்ல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு நாம நமக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறது முக்கியம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்க மார்க் போட்டுக்கோங்க. உங்களோட திறமைகளை நீங்க பாராட்டுங்க. உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்க நினைச்சு பாருங்க. கண்ணாடி முன்னாடி நின்னுக்கிட்டு உங்களை பத்தி உயர்வா நீங்க பேசுங்க. யூ ஆர் த கிரேட். இந்த டயலாகா உங்களோட மந்திரமா நீங்க வச்சுக்கோங்க. டெய்லி
கண்ணாடியை பார்க்கும் பொழுது, சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு முடிக்கும் பொழுது யூ ஆர் த கிரேட் அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் மார்க் கொடுக்கறது மூலமாகவும், உங்களை நீங்கள் என்கரேஜ் ஊக்கப்படுத்துறது மூலமாகவும் உங்களோட அந்த பழைய பொய்யான நம்பிக்கைகளை உடைச்சி எறிய முடியும். உங்களுக்குள்ள ஒரு புது நம்பிக்கையை உருவாக்க முடியும். ஸோ நிஜமான நம்பிக்கை அதுவாக தான் இருக்கும். ஏன்னா கடந்த கால நம்பிக்கைகள் எப்பவுமே வந்துட்டு முடிஞ்சு போன நம்பிக்கைகள் தான். சரிங்களா? இன்னைக்கு இந்த நாள் அனுபவத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பிக்கைகளை நேர்மறையான நம்பிக்கைகளை நாம மாற்றணும். ஒரு வாட்டி தோல்வி அடையும் பொழுதும் அதுல இருந்து நீங்க பொய்யான அந்த ஒரு நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு பதிலாக நேர்மறையான நம்பிக்கைகளை கற்றுக்கொள்ளுங்க. சரிங்களா? அதாவது இங்க பொய்யான நம்பிக்கை நேர்மறையான நம்பிக்கைனா என்னன்னா, அதாவது எதிர்மறையா இருக்கக்கூடிய பயம், பதட்டம், அச்சம், தோல்வி இது எல்லாமே ஒரு பொய்யான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நம்ம கெட்டியா பிடிச்சிக்கும் பொழுது கண்டிப்பா இது தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நேர்மறையான நம்பிக்கைகளை பிடிச்சிக்கிட்டாலும் அதுவும் தொடரும். அப்ப நம்பிக்கைகளை நாம தான் மாற்றணும். உங்களை நீங்க உயர்வா சிந்திக்கும் பொழுது உங்களோட நம்பிக்கை கண்டிப்பா மாறும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களோட நம்பிக்கைகளை மாற்றுங்க, நேர்மறையா மாற்றுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.